கருப்பு சட்டை போட்ட எல்லாரும் என்னையும் கொலகாரின்னு சொல்றீங்கல்ல, ஆனா நான் சொல்றேன் எவன் புடிச்சத கொண்டது இந்த அரசாங்கம் தான். மதுவை ஒழிச்சிருவோன்னு சொல்லித்தானே எல்லாரும் ஓட்டு கேட்டு வாராவ. நல்ல நாள் அதுமா கூட மது கடையை திறந்து வச்சு எங்கிற மாதிரி பொம்பளைகளோட வயிற்றுல கொட்டிக்கிறாங்களே. ஐயா, அவங்க சம்பாதிச்ச பைசாவை குடிச்சு அடிச்சு போனா எக்கேடு கெட்டு போயிட்டோன்னு சொல்லி விட்டுறல. ஐயா, ஏன் பிள்ளைகளுக்காக நான் உப்பளத்துல பாத்தி மிதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்த காசை பிடிக்க கொண்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறானுங்களே. யாருக்கிட்ட சொல்லி அழணும் சொல்லுங்க, யாருக்கிட்ட சொல்லி அழணும்? பிள்ளைகளா பட்டியா கிடந்து செத்துச்சிங்களே. சாதுவா இருக்கிற கோழி கூட பறந்துகிட்டு இருந்து தன் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டு ரெக்கைக்குள்ள தான் குஞ்சுகளை அடக்கிக்குமியா. என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய துடி துடிச்சு சாவும் போது அதுல எனக்கு பிரச்சனைப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயா, ஐயா, போலீஸ்காரங்களாம் வரட்டுன்னு காத்துக்கிட்டாயா இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் சொல்றேன், ஒரு தாயா நான் செஞ்சது குத்தமே இல்லையா, குத்தமே இல்லை. ஐயா, ஐயா, படிச்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒண்ணு கேக்குறேன். எங்க வழித்தறிச்செல்லாம் கொட்டிக்கிட்டு அரசாங்கத்துக்கு வர்ற அந்த வருமானம் தேவையா? தேவையா? என் புருஷனை கொன்ன பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன். போதையால லாபம் சம்பாதிச்சு என்ன மாதிரி பொம்பளைங்களோட சாபத்தை கொட்டிக்கிறானுங்களே, அவனுங்களுக்கு தண்டனை யார் கொடுக்க முடியும்? இந்த மங்காவோட வாழ்க்கை அப்படி மண்ணோடு மங்கினது போதும். இனிமேல் வரும் பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையிலையாது ஒழியத்துக்கையா. நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு யாரையும் பிரிச்சு சொல்லலையா. அரசாங்கத்தை ஆளணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி பெண்கள் மேல இறக்க வச்சு மதுவே இல்லாத நாடா இதை உருவாக்குங்க ஐயா. இவங்க எல்லாரையும் கை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.